பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். நான் கவனித்து கேட்டேன், அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை. பாருங்க, இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை நான் கவனித்து கேட்டேன். என்ன? கவனித்து கேட்கிற ஒரு காரியம். இன்றைக்கு இந்த உலகத்தில் மனிதர்கள் அநேகருக்கு என்ன இல்லை அப்படின்னா, கவனித்து கேட்கிற ஒரு பழக்கம் இல்லை. உங்களுக்கு நன்றாக தெரியும், உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு அநேகருக்கு கவனம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாலிபர்களுக்கு கவனம் இல்லை. வாலிபர்கள் இன்னைக்கு அநேகர் கவனம் இல்லாமல் வாடுகிறதுனாலே அவருடைய வாழ்க்கையில் சீக்கிரமாய் அழிவை சந்தித்து விடுகிறார்கள். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும் அப்படின்னா, கவனம் மிகவும் அவசியம். கவனம் இல்லாமல் நம்ம வாழக்கூடாது, அப்படி இல்லையா? கிறிஸ்துவ வாழ்க்கையும் அப்படி தான். கவனம் ரொம்ப முக்கியமானது. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு மிக முக்கியமானது கவனம் தேவை. கவனிக்காமல் வாழ்ந்தோம் அப்படின்னாக்க பாவ செயல்களிலே நம்ம விழுந்து விடுவோம். ஒருத்தவங்க வழியில் நடந்து போகும்போது கூட என்ன சொல்லணும், கவனமாக நடந்து போகணும். இப்போ இங்கே சொல்லார் பாருங்கள், நான் கவனித்து கேட்டேன். இன்னைக்கு அநேகர் கவனித்து கேட்கறதில்லை. சபையில் நிறையா செய்திகள் குவிந்து கிடக்கிறது. நிறையா செய்திகள் இன்னைக்கு நம்ம கேட்கிறோம். ஆனாலும் என்ன செய்கிறது இல்லைன்னா, கவனிக்கிறது இல்லை. கவனம், அதாவது கவனம் அப்படின்னாக்க கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே நம்ம செயல்பட ஆரம்பிச்சிடுவோம், இல்லையா? கவனிக்கிறவங்க செயல்படுவாங்க, கவனிக்காதவங்க செயல்பட மாட்டாங்க. யதார்த்தமாக சும்மா நடந்து போகிறீங்க, கவனிக்காமல் நடந்து போயிட்டே இருக்கிறீங்க, யார் மேலேயும் மோதிட்டீங்க, இல்லைன்னா கல்லில் மோதிட்டீங்க, ஏதோ ஒன்றில் மோதிட்டீங்கன்னு சொல்லுங்க. ஐயோ சாரி பிரதர், நான் கவனிக்காமல் வந்துட்டேன், அதனால தான் மோதிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்கள. அதுதான் இங்கே சொல்கிறாரு, கவனம் மிக மிக அவசியம். அப்போ இந்த உலகத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் கவனித்து கேட்டேன். கவனித்து கேட்டேன். உங்கள் வாழ்க்கையில் தாய் தகப்பனுடைய வார்த்தைகளை கவனித்து கேட்குறீங்களா? ஊழியக்காரர்களுடைய வார்த்தைகளை கவனித்து கேட்கிறீர்களா? உங்களுக்கு போதகம் பண்ணுகிறார்களே, அவர்களுடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்டு அதன்படி வாழுகிறீர்களா? நிறைய பேர் என்ன செய்கிறது இல்லை, கவனிக்கிறதும் இல்லை, அதன்படி வாழுகிறதும் இல்லை. கவனிக்காமல் அதன்படி வாழாமல் இருந்தால் நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. மிக மிக அவசியம். ஒரு கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லா விதத்திலையும் கவனமாக வாழ வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கவனமாக வாழுகிறது இந்த கடைசி காலத்தில் மிகவும் தேவையாக இருக்கிறது, அத்தியாவசியமாக இருக்கிறது. அதனால் இந்த கவனமில்லாத உலகத்தில் ஒருத்தரை கவனித்து வாழுங்கள். ஆண்டவருடைய வாழ்க்கையை கவனியுங்கள். அடுத்து பாருங்க, அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை. அடுத்து என்ன பாருங்க, கவனித்து கேட்கறதும் இல்லையா, யதார்த்தம் பேசுறது இல்லை, யதார்த்தமாய் வாழுகிறது இல்லை, யதார்த்தம் பேசுகிறது இல்லையா. எல்லா கபடும், எல்லா உள்ளத்தில் ஒன்று வைத்து இல்லை. இன்னைக்கு மகன் தகப்பனிடத்தில் யதார்த்தமாய் பேசுகிறாரா? மனைவி கணவனிடத்தில் யதார்த்தமாய் பேசுகிறார்களா? விசுவாசிகள் ஊழியக்காரங்க கிட்ட யதார்த்தமாக பேசுகிறாங்களா? உலக பிரகாரமாக பார்த்தீங்கன்னா கட்சி தலைவர்கள் மக்களிடத்தில் யதார்த்தமாக பேசுகிறாங்களா? யோசித்து பாருங்க. யதார்த்தமான வார்த்தைகள் இல்லை, அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை, யதார்த்தமான காரியங்களை செய்யவில்லை. உங்களுக்கு தெரியும், உண்மை பேசலை, யதார்த்தமானதை பேசலை. அவர்கள் ஏதோ பேச வேண்டும் என்பதற்காக பேசுகிறார்கள். யதார்த்தமாய் கர்த்தரை ஆராதிக்கிறதில்லை, யதார்த்தமாய் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதில்லை, யதார்த்தமாய் பாடுகிறதில்லை.
உணர்ந்து ஆரம்ப காலங்களில் இருந்து அந்த உணர்ந்து பாடுகிற பாடல்கள், உணர்ந்து ஆராதிக்கிற ஆராதனைகள், யதார்த்தமாக ஆராதிக்கிற ஆராதனைகள் இன்றைக்கி இல்லை. நிறைய பேரை சொல்ல வேண்டியதாக இருக்குது. வற்புறுத்தி ஆராதிக்கிறாங்க. நிறைய பேர் வற்புறுத்தி கரங்களை கை தட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாருங்க, அப்போ யதார்த்தமாக நம்ம பேசணும், நல்லா கவனிக்கணும். இது கடைசி காலம், இதை கவனிங்க. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். ஆண்டவர் நிறைய விஷயங்களை கவனித்து பாருங்கன்னு இயேசுபாவை சொல்லியிருக்கிறார் இல்லையா? உங்களுடைய கவனிப்பு எப்படி இருக்குது? யதார்த்தமாக இருக்கிறீங்களா? கர்த்தருக்காக வாழ்கிறீங்களா? யதார்த்தமாக வாழ்கிறீங்களா? பாருங்க, பேசவில்லை. என்ன செய்தேன் என்று சொல்லி தன் பொல்லாப்பின் நிமித்தம் அவங்க சொல்லலாம், என்ன செய்தேன், எது பாவம், என்ன செய்தேன் என்று சொல்லி தங்கள் பொல்லாப்பின் நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை. தங்கள் பொல்லாப்பின் நிமித்தமாக மனஸ்தாபப்படணும். நம்மகிட்ட தகப்பன்கிட்ட எதிர்த்து பேசுனா நம்ம மனஸ்தாபப்படும். ஐயோ பேசிட்டோமே, ஆண்டவரே இன்னைக்கு ஜெபம் பண்ணலையே, யதார்த்தமாக உங்களை ஆராதிக்க முடியலையே, யதார்த்தமாக துதிக்க முடியலையே, யதார்த்தமாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியலையே இல்லையா? பாருங்க, மனஸ்தாபப்பட மாட்டாங்கண்ணா. மனஸ்தாபம்னா என்ன தெரியுமா? குற்ற உணர்வு. ஆமாம், கவனிக்கிறது இல்லை. இரண்டாவது யதார்த்தம் பேசுறது இல்லை. மூணாவது மனஸ்தாபப்படுறது இல்லை. நம்ம நினைக்கிறோம் அவங்க செய்கிற தவறெல்லாம் சரின்னு சொல்கிறாங்க. நாங்கள் இப்படி தான் ஆராதிக்கணும், இதுதான் கரெக்டு, இப்படித்தான் வாழணும், இதுதான் சரின்னு சொல்கிறாங்க. யதார்த்தம் பேசவில்லை. செய்கிறதான பொல்லாத காரியத்தை செய்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மனஸ்தாபம் கூட படுறது இல்லையா? அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, யோசித்து பாருங்க. இன்னைக்கு என்னென்ன தவறெல்லாம் பண்ணிட்டு அதெல்லாம் மனஸ்தாபப்படாமல் இதெல்லாம் கரெக்டு தான், இப்படி தான் வாழணும்னு நினைக்கிறான். ஒருத்தவங்க பலிபீடத்தில் விசில் அடிக்கிறாங்க, ஒருத்தவங்க பலிபீடத்தில் சினிமா பாட்டு பாடுறாங்க. இல்லை, யோசித்து பாருங்க. இன்னைக்கு அதெல்லாம் தவறு என்பதை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு முறை அந்த பலிபீடத்துக்கு ஏறும்போது பயந்து ஏறினாங்க ஆசாரியர்கள். இன்னைக்கு செருப்பை போட்டுட்டே பலிபீடத்தில் நிற்கிறாங்க. ஆமாம், காலில் செருப்பு பாதரட்சியை காலில் போட்டுட்டு பலிபீடத்தில் நிற்கிறாங்க. ஷூவை போட்டு பலிபீடத்தில் நின்று ஆராதிக்கிறாங்க. நீங்கள் அவங்கள பார்த்து கேளுங்களேன், பிரதர் நீங்கள் பெட்டில் படுத்து தூங்குறீங்களே, அப்போ நீங்கள் செருப்பை போட்டு படுத்து தூங்குவீங்களா? ஷூ மாட்டிட்டு படுத்து தூங்குவியா? ஏன் அந்த உன்னுடைய படுக்கைக்கு கொடுக்குற அந்த பெட்ரூமில் கொடுக்குற ஒரு மரியாதை கூட பலிபீடத்துக்கு கொடுக்கக்கூடாதா? அல்லேலூயா. மனஸ்தாபப்படுறது இல்லைங்க, சரிங்கிறாங்க. பலிபீடத்தில் செருப்பை போட்டு நிற்கிறதுக்கு 4 வசனத்தை எதையோ ஒன்று எடுத்து வச்சுட்டு சரியுமாங்க. பாதரட்சி கழட்டுவதற்கு பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது சரிதான், அதெல்லாம் கரெக்டு தான், அப்படி தான் நிற்கணுங்கிறாங்க. யோசித்து பாருங்க, மனம் திரும்புங்க, கவனித்து பாருங்க, யதார்த்தமாக பேசுங்க, யதார்த்தமாக வாழுங்க, கர்த்தருக்காக வாழுங்க. கர்த்தர்கிட்ட போனால் ஏதாவது ஆதாயம் கிடைக்கணும் வாழாதங்க. அவர் தான் உண்மையுள்ள தெய்வம். இந்த உலகத்தில் மட்டும் இல்லைங்க, அவரே பரலோகத்தின் தேவன், அவரே சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த தேவனுக்கு உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்கிற தவறுகள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்படுங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பிரைஸ் காட்.